ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிஃபனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி. இது வந்து ஆளினால் அழகுராணின்னு கூட சொல்லலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மீடியம் சைஸ் 4 வந்து பீட்ரூட் வந்து எடுத்துருக்க. தோல் சீவிட்டு திருவுருதை பயன்படுத்தி திருவி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஆயில் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு வந்து பூண்டு சேர்த்துங்க. கொஞ்சமாக வந்து புளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் திருவி வச்சிருக்க பீட்ரூட் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. அதுக்கு கருப்பில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு ஜாரில் வந்து மாற்றி கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்து நம்ம வந்து சட்னியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னிக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் வந்து சட்னி நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி, ரைஸ்க்காக இருந்தாலும் சரி, இட்லி, தோசை, பணியாரம் எதுக்காக இருந்தாலும் இது வந்து சட்னி ரெசிபி அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க.